கைனமெட்டிக்ஸ் டாபிக்ல level 2 டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் a particle moving in a straight line is described by the relation s is equal to 6 plus 12t minus 2t square. Here s is in meter and t in second. The distance covered by the particle in first 5 seconds is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஈக்குவேஷன் கொடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் கேட்கறது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாடி வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டே இருக்கணும், வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இப்படி டைரக்ஷன் இப்படி ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஏ டு பி இப்படி ட்ராவல் ஆயிருக்கு, அடுத்து பி டு சி இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. ஏ டு பி ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வந்து S1 எடுத்துங்க, பி டு சி வந்து டிஸ்டன்ஸ் வந்து S2ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஏல இருந்து சி தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்சர் வந்துடும். சரி, அப்படியே டைரக்டா இந்த 5 செகண்ட் போட்டுட்டோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருமே தவிர டிஸ்டன்ஸ்ன்றது இந்த S1 பிளஸ் S2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் டிஸ்டன்ஸ், டோட்டல் பாத் லென்த் கவர் தான் டிஸ்டன்ஸ் வரணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 5 செகண்டுக்கு பிஃபோரே வந்து பார்ட்டிகல் வந்து டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதா இல்லைன்னா 5 செகண்டுக்கு அப்புறமா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதான் பாருங்க. 5 செகண்ட் வரைக்கும் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகலைன்னா டைரக்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்டன்ஸும் கிடைச்சிரும். ஒருவேளை பிஃபோர் 5 செகண்டே டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது. அப்போ வந்து எந்த இடத்துல டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் S1 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஆட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல எந்த டைம்ல வந்து டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 பிளஸ் 12t மைனஸ் 2t ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, ஒரு முறை ஈக்குவேஷனை பார்த்துங்க. 6 பிளஸ் 12t மைனஸ் 2t ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி பார்ட்டிகல் வந்து இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அங்கே டைம் t ஈக்குவல் டு டைம், அதாவது இந்த பார்ட்டிகல் ஆரிஜின்ல இருக்கு, டைம் t ஈக்குவல் டு 0ல சர்டைன் பிளேஸ்ல இருந்திருக்கும். டைம் t ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எஸ்க்கு வந்து இங்க பாருங்க t ஈக்குவல் டு 0 போட்டோம்னா s இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்துருது. ஓகேங்களா? அப்போ s வந்து இந்த 6 அப்படின்னு இருந்திருக்கு. இது புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் இங்க. சரி, இதுதான் இனிஷியல் ஆரிஜின், இது ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆரிஜின் எடுத்துக்கலாம். ஆரிஜின்ல இருந்து டைம் t ஈக்குவல் டு 0ல 6 மீட்டர்ல இருக்கு. இப்போ t ஈக்குவல் டு 0ல இருந்து நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்கு. எந்த பாயிண்ட்ல டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி 0 ஆகும். அப்போ வெலாசிட்டி 0 வர பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கதான் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ds/dt தான் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி 0 வர்றது தான் நமக்கு என்ன சொல்லணும், ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 12t டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 12t டிஃபரன்ஷியேட் பண்ணா 12ன்னு கிடைக்கும். அடுத்து 2t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 14 கிடைக்கும். ஸோ மைனஸ் 4tன்னு போட்டுருவோம். இது ஈக்குவல் டு 0ன்னு போடுங்கப்பா. அப்படி போட்டீங்கன்னா 12 மைனஸ் 4t இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ 4t இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வந்திருக்கு. t ஈக்குவல் டு 3 செகண்ட். அப்போ t ஈக்குவல் டு 3 செகண்ட்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆயிருது. அப்படின்னா t ஈக்குவல் டு 3 செகண்ட் இங்க எடுத்துக்கிறேன். t ஈக்குவல் டு 3 செகண்ட் இது எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த t ஈக்குவல் டு 3 செகண்ட்ல வந்து வெலாசிட்டி 0 வருது. அப்படின்னா இது வரைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த பாயிண்ட் ஏல இனிஷியலா ஏ பாயிண்ட்ல இருக்கு, டைம் t ஈக்குவல் டு 0ல பாயிண்ட் பிக்கு வந்திருக்கு. இப்போ ஏல இருந்து இந்த பி மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம S1ன்னு எடுக்கணும். டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இங்க இருந்து கிடைக்கும், ஆரிஜின்ல இருந்து இது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப S1 மட்டும் வேணும்னா இந்த 6 விட்டுருங்க, t ஈக்குவல் டு 0ல இங்க இருந்து வந்திருக்குன்னு எடுத்துட்டு S1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. நம்ம S1 இஸ் ஈக்குவல் டு டைரக்டா 12t மைனஸ் 2t ஸ்கொயர் போட்டுருங்க. S1ன்றது 0 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் டிராவல் பண்ணணும். அப்போ டைம் 3 போடுங்க. அப்போ S1 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்கப்பா. அப்போ 12 இன்ட்டு 3 36 மைனஸ் 3 ஸ்கொயர் 9, 9 இன்ட்டு 2 18 வருதுங்களா? 36ல 18 போனால் என்ன கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு, இது 18 மீட்டர். அப்போ S1 வந்து 18 மீட்டர் அப்படி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம 5 செகண்ட் வரைக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 0ல இருந்து 3 செகண்ட் வரைக்கும் S1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. அப்புறம் 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா பாயிண்ட் C வரைக்கும் வரும் பில இருந்து. அப்போ 3 செகண்ட்ல இருந்து இந்த டைம் வந்து இங்க 5 செகண்ட் வரைக்கும் வரப்போகுது. இப்படி கரெக்டுங்களா? இப்படி வரும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வருது. இந்த டிஸ்டன்ஸ் S2ன்னு எடுத்துங்க. இந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv/dt. அப்போ வெலாசிட்டிக்கு பாருங்க 12 மைனஸ் 4t தானே இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, -4. -4ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து
இப்போ பார்ட்டிகல் வந்து இந்த டைரக்ஷன் இனிஷியலா போயிட்டு இருந்துச்சு, -400 இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு, -400. இப்போ ஆனா நமக்கு -400 அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்ல வரதுனால 4ன்னு எடுத்துக்கிறோம் ஆக்சலரேஷன். அதாவது வெலாசிட்டி டைரக்ஷன்லவே வரதுனால ஆக்சலரேஷன் 4 எடுத்துங்க. இப்போ S2 கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போடுங்க, ஆக்சலரேஷன் 4ன்னு போடுங்க. ஸோ ED + ½ AD ஸ்கொயர் U0 ½ AD ஸ்கொயர் எடுத்துடுறோம். இப்போ இங்க 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் 3 செகண்ட் டைம் 3 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் 2 செகண்ட். அப்போ 2 செகண்ட் போடணும். ½ × A எவ்வளோ 4, ஆக்சலரேஷன் 4. டைம் வந்து என்ன வருது சொல்லுங்க, டைம் வந்து 2 ஸ்கொயர் கரெக்டுங்களா? ஓகே, அப்படி எடுத்தீங்கன்னா ½ × 4 × இது 4ன்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் 4 கிடைக்குது. 4 × 4 16, 16/2 என்ன பாருங்க 8 கரெக்டுங்களா? அப்போ S2 வந்து 8ன்னு வந்திருக்கு. ஒருவேளை நீங்க ஆக்சலரேஷன் -4 கூட போட்டுக்கலாம், மைனஸ் போட்டிருந்தா இங்க மைனஸ் வந்திருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து நெவர் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஆக்சலரேஷன் இது டிஸ்டன்ஸ் 8ன்னு எடுத்திருப்போம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே வேணும் நமக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேணும்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் 0 to 3 செகண்ட் டிராவல் ஆனது S1, அடுத்து 3 செகண்ட் வந்து 5 செகண்ட் டிராவல் ஆனது S2ன்னு எடுத்துங்க. அப்போ S1 வந்து 18 மீட்டர் எடுத்துங்க, S2 வந்து 8 மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 26 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 26 மீட்டர்ன்றது ஆன்சர் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் கொஸ்டின் போறோம் பாருங்க. A ball is projected upward from the foot of a tower. The ball crosses the top of the tower twice after an interval of 6 seconds. And the ball reaches the ground after 12 seconds. The height of the tower அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. அப்படின்னா ஒரு பால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபுட் ஆஃப் தி டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் ரீச் ஆகிறது 12 செகண்ட் ஆகுது. 6 செகண்ட்ல டாப் ஆஃப் தி டவரை டுவைஸா கிராஸ் பண்ணியிருக்கு. இது என்னன்றதை டயக்ராம்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு டவர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டவர்னு எடுத்துக்கோங்க. இதுதான் டவர். இந்த டவருடைய பாட்டம் பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, டாப் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்கேருந்து ஒரு பாலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்படி பால் ப்ரொஜெக்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இந்த பால் இப்படி மேலே போயிட்டு அப்படியே மேலே வரைக்கும் அப்படி போயிட்டு இப்படி கீழே வருது. அப்போ டாப் ஆஃப் தி டவர் இருக்கு இல்லைங்களா, இந்த டாப் ஆஃப் தி டவரை இங்கேருந்து இங்கே போயிட்டு வருது. இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கிங்க. இப்படி போயிட்டு வருது. இங்கே பியிலேருந்து சிக்கு போயிட்டு திருப்பி பிக்கு வர்றது 6 செகண்டு. ஆனால் ஏல இருந்து அப்படியே போயிட்டு திருப்பும் பாயிண்ட் ஏக்கு வர்றது 12 செகண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுங்க. 12 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ பாயிண்ட்ல இருந்து சி பாயிண்ட் போறதுக்கு எவ்வளவு டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 செகண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா ஏல இருந்து பிசி போயிட்டு திருப்பி பிக்கு வந்து திருப்பும் ஏக்கு வர்றது வந்து 12 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சில இருந்து ஏக்கு வர்றது வந்து 6 செகண்ட் எடுத்துங்க. அடுத்து பில இருந்து சிக்கு போயிட்டு திருப்பி பிக்கு வர்றது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6 செகண்ட் தானே. அப்படின்னா சில இருந்து பிக்கு வர்றது 3 செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில இருந்து பிக்கு வர்றது 3 செகண்ட் எடுத்துங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் தி டவர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஹைட் ஆஃப் தி டவர், ஹைட் ஆஃப் தி டவர்ன்றது நமக்கு இதுதான் ஹைட் ஆஃப் தி டவர் ஹச் கரெக்டுங்களா? ஹைட் ஆஃப் தி டவர் வந்து ஹச்னு எடுத்துங்க. இப்போ வந்து சில இருந்து ஏக்கு வர டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா y1ன்னு எடுத்துங்க. அதே மாதிரி சில இருந்து பிக்கு வர டிஸ்டன்ஸை வந்து நம்ம y2ன்னு எடுத்துக்கலாம். சில இருந்து எங்க சின்றது மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட், அங்கே வந்து 0 வெலாசிட்டி, இங்கே வந்து வெலாசிட்டி 0னால இங்கிருந்து ஃப்ரீலி ஃபாலிங் மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஹைட் வேணும்னா ஹச் வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஹச் இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் y2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஹச் இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? y1 மைனஸ் y2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். y1ன்றது டைம் டேக்கன் 6 செகண்ட், y2ன்றது டைம் டேக்கன் டு ஃபால் வந்து 3 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ y1க்கு என்ன ஃபார்முலா? ut + ½ ஸ்கொயர். இனிஷியலா சில வெலாசிட்டி 0னால ½ g × 6 ஸ்கொயர்னு போட்டுங்க. 6 செகண்ட் மைனஸ் y2ன்றது ½ × g × 3 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்கப்பா. இப்போ ½ g காமனா எடுத்துருங்க. இப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க? 36 மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 கிடைக்குது. கரெக்டுங்களா? அது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ½ இந்த g/2ன்னு போட்டுடலாம். இந்த g/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க? இந்த g/2 வந்து நமக்கு 5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த 36ல இருந்து 9 கழிச்சிரும். 36ல இருந்து 9 கழிச்சிங்கன்னா 27 கிடைக்குது. இப்போ 27 × 5 என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் 135. ஸோ ஹைட் ஆஃப் தி டவர் வந்து 135 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் வந்து பாருங்கப்பா 135 மீட்டர்ன்றது செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A particle is projected vertically upward from a point A on the ground. It takes time t1 to reach a point B, but it still continues to move up. If it takes further t2 time to reach the ground from point B,
then height of point B from the ground is dash ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்றோம், அப்புறம் பாயிண்ட் ஏன்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். இது இப்படி மேலே போயிட்டே இருக்கு. பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் வருது. இந்த ஏல இருந்து பிக்கு போற டைம் T1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபர்தரா இப்படியே மேலேயே போயிட்டு பில இப்படியே போயிட்டு என்ன இருக்குன்னா சிக்கு வர்றதுக்கு, இந்த பாயிண்ட் திருப்பி ஏ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு டைம், அதாவது பில இருந்து திருப்பும் பாயிண்ட் ஏக்கு வர்றது டைம் T2ன்னு எடுத்திருக்கு. அப்படின்னா ஏ டு பி இந்த பாயிண்ட் பி எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ வந்து இந்த சும்மா நம்ம வந்து ஒரு யூ வெலாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். யூ வெலாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஏ டு பி போறதுக்கு டைம் T1 இல்லைங்களா, திருப்பி பில இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு வரதுக்கு டைம் T2 வந்திருக்கு. அப்போ டைம் ஆஃப் ஃபிளைட் என்ன வந்திருக்கும், டோட்டல் டைம் ஸ்பெண்ட் பை தி பாடி இன் ஏர் அப்படின்னா ஏல இருந்து பி போற டைம் T1 பிளஸ் பில இருந்து திருப்பும் போயிட்டு மேலே போயிட்டு கிரவுண்டுக்கு வரது T2. இதுதான் டைம் ஆஃப் ஃபிளைட். டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலா, 2u/g தட் இஸ் ஈக்குவல் என்ன வருது, T1 பிளஸ் T2ன்னு வந்திருக்கு. இதுல இருந்து u இஸ் ஈக்குவல் என்ன வருதுப்பா, T1 பிளஸ் T2 டிவைடட் பை 2 வந்துட்டு இந்த g அங்கிட்டு போயிடும். ஓகேங்களா, இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு ஃபார்முலா புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஹைட் ஹச்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா s = ut plus half at ஸ்கொயர், அப்போடு போறதுனால மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஆனா a டு b க்கு போற டைம் T1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ u வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. u வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க, u வேல்யூ வந்து T1 plus T2 டிவைட் பை 2 இன்ட்டு g இருக்கு, ஆல்ரெடி ஒரு T1 இருக்கு, மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க g T1 ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கு. கரெக்டா, இந்த g T1 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வருது பாருங்க, g T1 ஸ்கொயர் பை 2 பிளஸ் T1 T2 g டிவைடட் பை 2 மைனஸ் g T1 ஸ்கொயர் பை 2 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த g T1 ஸ்கொயர் பை 2 g T1 ஸ்கொயர் பை 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன வருது பாருங்க, ஆஃப் g T1 T2 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படின்னா ஹைட் ஆஃப் தி பாயிண்ட் பி ஃப்ரம் தி கிரவுண்ட் என்ன வருதுன்னா ஆஃப் g T1 T2ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இந்த ஆப்ஷன் பாருங்க நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Two particles start moving from the same point along the same straight line. The first moves with the constant velocity v and the second with the constant acceleration a. During the time that elapses before the second catches the first, the greatest distance between the particle is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இப்போ ஏ ஒரு பாடி எடுத்துங்க, பின்னு ஒன்று எடுத்துங்க. ஏ வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வில போயிட்டு இருக்கு, பி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போகுது, இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கு. அப்படின்னா ஏ வந்து வெலாசிட்டி பிக்கு வந்து வெலாசிட்டி கூட்டிட்டு இருக்கு, 0ல இருந்து கூட்டிட்டு இருக்கு. ஆனா ஏக்கு வந்து என்னது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் போறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து முன்னாடி போயிட்டே இருந்திருக்கும், இப்படி போயிட்டே இருந்திருக்கும். கரெக்டுங்களா, அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா பிக்கு வந்து என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து கூட்டிட்டே வருது, கூட்டிட்டே வரதுனால ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து என்ன ஆகும்னா ஏ உடைய வெலாசிட்டி விட அதிகமா வரதுனால கொஞ்ச நேரம் பொறுத்து ஏ வந்து கிராஸ் பண்ணிரும். ஆனா வந்து இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா இது பிஃபோர் கிராசிங் தி ஏ, இங்க அதாவது ஏ பிஃபோர் கிராசிங் தி ஏ வந்து இந்த பி வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்திருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து சம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். சரிங்களா, டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் இருந்திருக்கும். அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வேணும்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது ஏ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது பி இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஏ இந்த இடத்துல இருக்கும்போது பி இங்க இருக்கும்போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிப்போம். அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போறதுனால x1 is equal to velocity into time t ன்னு எடுத்துங்க. b வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கும், x2 வந்து என்னது x2ன்னு எடுத்துக்கலாம். அது x2 equal to half at ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த x தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி a and b அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது வந்து இது டிஃபரன்ஸ் எக்ஸ்ன்றது டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன வரும்னா ஏ வந்து டிராவல் ஆகிறது விடின்னு வருது, மைனஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், எக்ஸ்டுக்கு வந்து ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு இப்படி போட்டுட்டோம். இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் டைம்ல டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பிக்கு இதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படின்னு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மேக்ஸிமமா இருக்கணும்னா, அதாவது எக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா dx by dt 0வா இருக்கணும். dx by dt எப்படி இருக்கணும், 0வா இருக்கணும். அப்படின்னா இந்த x ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா மேக்ஸிமம் கண்டிஷன் வரும். அப்போ vt டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, v வருது மைனஸ்
ஆஃப் ஏடி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்க, 18 கிடைக்கும். ஓகேங்களா, 18 கிடைக்குது ஈக்குவல் டு 0. அப்படின்னா v ஈக்குவல் டு 18 வருது, t இஸ் ஈக்குவல் டு v பை ஏ. அப்போ டைம் v பை ஏ டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு v பை ஏ டைம்ல வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஈக்குவேஷன் ஒன்ல அந்த டைமை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா v இன்ட்டு டைம் வந்து v பை ஏ, v பை ஏ டைம்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் a and b இருக்கு, மைனஸ் ஆஃப் இன்ட்டு a இன்ட்டு டைம் ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், v பை a ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. இப்போ பாருங்க இது v ஸ்கொயர் பை ஏன்னு இருக்குங்க, மைனஸ் இங்க என்ன வருது பாருங்க, இங்க ஒரு v ஸ்கொயர் இருக்கும், இங்க a ஸ்கொயர் a ஒன்று கேன்சல் ஆகிட்டு a மட்டும் இருக்கு, இந்த 2 ஒன்று இருக்கு, 2a இருக்கு, கரெக்டுங்களா. அப்போ வந்து என்ன பண்ணலாம், v ஸ்கொயர் பை ஏல இருந்து v ஸ்கொயர் பை 2a கழிச்சிருங்க. அப்போ என்ன வருதுன்னா ஆன்சர் v ஸ்கொயர் பை 2a. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் a and b பிஃபோர் b ஓவர்டேக்ஸ் தி a வந்து இவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் v ஸ்கொயர் பை 2a இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்த்தோம்னா v ஸ்கொயர் பை 2a அப்படின்னு வர ஆன்சர் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A particle is released from rest from a tower of height 3h. The ratio of times to fall equal heights h, that is t1, t2, t3 equal to their ratio equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம இப்போ வந்து ஒரு டவர் இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த டவர் வந்து 3h ஹைட்ல இருக்கு, 3h ஹைட் இந்த டவருக்கு ஹைட்டு. இப்போ ஒரு ஸ்டோனை வந்து நம்ம ட்ராப் பண்றோம். இப்படி ட்ராப் பண்ணும்போது இது 3 ஈக்குவல் ஹைட்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, 3 ஈக்குவல் ஹைட்ஸா இப்படி பிரிச்சுக்கிங்க. இப்போ 3 ஈக்குவல் ஹைட்டா பிரிச்சுட்டீங்க. இப்போ வந்து இங்க வந்து நல்லா பாருங்க, இந்த h ஃபர்ஸ்ட் h டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் t1 சொல்லியிருக்காங்க, செகண்ட் h டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் t2 சொல்லியிருக்காங்க, தேர்ட் h டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் வந்து t3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் h டிஸ்டன்ஸ் வரதுக்கு டைம் வந்து t1 தானே வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் h டிஸ்டன்ஸ் வரதுக்கு டைம் tன்னு எடுத்தீங்கன்னா அந்த கேஸுக்கு வந்து h is equal to half g t1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. இதுல இருந்து t1 is equal to root of 2h by g அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து வந்து t2 கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் டி எடுத்துங்க. பாடி ஃப்ரீலி ஃபால் ஆகுதுனால பில வந்து பிலையும் சிலையும் வெலாசிட்டி இருக்கும். அதனால இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட முடியாது, s equal ed plus half ed ஸ்கொயர்ல u 0 போட முடியாது. b to c எடுக்கணும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். அதனால கொஞ்சம் நம்ம டிஃபரெண்ட் மெத்தட்ல பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, ஏல இருந்து சி டிராவல் ஆகிறதுக்குன்னு எடுத்துங்க. ஏல இருந்து சி டிராவல் ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2h டிஸ்டன்ஸ், டைம் வந்து t1 plus t2 அப்படின்னு நம்ம எடுத்து சால்வ் பண்ணிட்டு அப்புறம் t2 கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க 2h is equal to, அதாவது இது வந்து a to b பார்த்தோம், a to b டிராவல் பண்றதுக்கு எடுத்தோம். இப்போ a to c ன்னு எடுத்துக்கிறேன் நான். a to c ல இருந்து b to c டைம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து என்ன வரும்னா a to c எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 தான வருது, half into g into t1 plus t2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருது. இதுல இருந்து t1 plus t2க்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் பாத்தீங்கன்னா வந்து that is equal to root 2 into root 2h by g அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ரூட் 2h by g தான் நமக்கு t1ன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், t1 plus t2 is equal to root 2 into இது t1ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா, t1 போட்டுட்டோம்னா அப்போ t2 is equal என்ன வருது பாருங்க, root 2 minus 1 into t1. t1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் காமன் எடுத்துட்டோம், t1 காமன் எடுத்துட்டோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ c to d போற டைம் வேணும், ஆனா c ல சர்டன் வெலாசிட்டி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், a ல இருந்து டிக்கு வர்றது எடுத்துக்கலாம். இப்படி வரணும்னா இங்க 3h டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், டைம் டேக்கன் வந்து t1 plus t2 plus t3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3h டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 வந்துருச்சு, அதனால ஆஃப் இன்ட்டு g இன்ட்டு t1 plus t2 plus t3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து பாருங்க t1 plus t2 plus t3 ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்னா root 3 into root of 2h by g ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்படின்னு எடுத்துக்கலாம். root 3 into root of 2h by g ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இங்க வந்திருக்கு நமக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த t3 தானே நமக்கு வேணும், இந்த 3h டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, டைம் டேக்கன் வந்து t1 plus t2 plus t3ன்னு வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா ரூட் 3 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இந்த ரூட் ஆஃப் 2h மைனஸ் ரூட் ஆஃப் 2h பை ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த ரூட் ஆஃப் 2h பை ஜிக்கு வந்து எவ்வளவு போடலாம்னா நம்ம இந்த வேல்யூ t1ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இந்த ரூட் ஆஃப் 2h/gக்கு வந்து நம்ம t1ன்னு போட்டுக்குங்க. ஏன்னா நமக்கு ரூட் ஆஃப் 2h/g வந்து t1ன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து பாருங்க இங்க t2 + t3 இருக்கு இல்லைங்களா? t2 + t3 இந்த t1 இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன வந்திருக்குன்னா √3 - 1 × t1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து t2 + t3 ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம t3 வேணும் இல்லையா? அப்போ t2 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போ t3 = √3 × t1 - t1 - t2ன்னு வருது. இப்போ t2க்கு என்ன ஃபார்முலா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இதுதான் t2க்கு ஃபார்முலா. அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ √3 t1 - t1 - t2 சப்ஸ்டிட் பண்ணும்போது √2 t1, அதாவது √2 - 1 × t1 போடணும் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எழுதும் போது என்ன வருது பாருங்க, √3 t1 - t1, ஓகேங்களா? மைனஸ் உள்ள கொண்டு போங்க, -√2 t1 - +t1 வருது. இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணோம், அந்த -t1 + t1 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என்ன எடுக்கலாம், √3 - √2 × t1ன்னு வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து t3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, t1 = t2 = t3 தானே கேட்டிருக்காங்க. அப்போ t1ன்னு எடுத்துங்க, t2 என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, √2 - 1ன்னு எடுத்துக்கங்க, இன்ட்டு t1 வரும். t3 என்ன வருது பாருங்க, √3 - √2 × t1. ஓகேங்களா? அப்படி வந்திருக்கு. இப்போ இதுல எல்லாமே t1 காமனா கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் 1 √2 - 1 √3 - 1ன்னு கிடைக்கும். √3 - 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th கொஸ்டின் பார்க்க போறோம் நம்ம. 6th கொஸ்டின் பாருங்க, a ball is dropped from the roof of a tower of height h. The total distance covered by it in the last second of its motion is equal to the distance covered by it in first 3 seconds. The value of h is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் டவர்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு டவர், இப்படி எடுத்துட்டோம். இப்போ எங்கேருந்து ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு s3ன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, லாஸ்ட் செகண்ட் சொன்னாங்களா, லாஸ்ட் 2 செகண்ட் சொன்னாங்களா? பாருங்க, டிஸ்டன்ஸ் டிராவலின் லாஸ்ட் செகண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லாஸ்ட் செகண்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிராவலின் nth செகண்ட். இந்த டிஸ்டன்ஸ் டிராவலின் nth செகண்ட் டிஸ்டன்ஸ் டிராவலின் ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல ஈக்குவல் சொல்லியிருக்காங்க பாருங்க. தி லாஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ணது ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் தி ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் கேட்குறாங்க நமக்கு. ஸோ அப்போ ஹைட் ஆஃப் தி டவரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஹைட் ஆஃப் தி டவர், இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ், டிஸ்டன்ஸ் டிராவலின் லாஸ்ட் செகண்டுக்கு என்ன ஃபார்முலா, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. டிஸ்டன்ஸ் டிராவலின் லாஸ்ட் செகண்ட் ஃபார்முலா வந்து u + g/2 × 2n - 1. இதுதான் ஃபார்முலா. அப்போ u 0 போட்டிங்கன்னா அப்போ g/2 × 2n - 1 அப்படின்னு எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் டிராவலின் t செகண்டுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிராவலின் t செகண்ட் ut + ½ square, u 0னால ½ square அப்படியே போடுங்க, g/2 × t ஸ்கொயர்னு அப்படியே போட்டுங்க. இங்க g/2 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 2n - 1 = t வந்து எவ்வளவு கொடுத்தாங்க, 3 கொடுத்தாங்க இல்லையா? 3 ஸ்கொயர் போட்டீங்கன்னா t வந்து 3 ஸ்கொயர் வந்து 9 வருது. ஸோ 2n = 10ன்னு வருது. n = 5 செகண்ட். அப்படின்னா 5th செகண்ட்ல தான் இது கீழே விழுந்திருக்கு, இங்க வந்திருக்கு. அப்படின்னா மொத்த டைம் ஆஃப் ஃபால் வந்து t = 5 செகண்ட். அப்போ t = என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 5 செகண்ட் வந்திருக்கு. அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் = ut + ½ square, u0 of gd ஸ்கொயர் போட்டுங்க. டைம் ஆஃப் ஃபால், அதாவது டாப் ஆஃப் தி டவர் ஏ பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, பாட்டம் ஆஃப் தி டவர் பி வச்சுங்க. ஏல இருந்து பி வரது டைம் வந்து 5 செகண்ட் எடுத்திருக்கு. ஸோ ½ × g வந்து நம்ம 10ன்னு போட்டுட்டு டைம் வந்து 5 ஸ்கொயர்னு போட்டுங்க. அப்போ 10ம் 2ம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, 5 வருது. அப்போ 5 × 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 5 × 25 125 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் 125 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி டவர் பாருங்க, நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஆன்சர் வந்து 125 மீட்டர்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Ball A is dropped from the top of a building. At the same instant, ball B is thrown vertically upward from the ground. When the balls collide, they are moving in opposite directions and the speed of A is twice the speed of B. At what fraction of the height of the building did the collision occur அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க.
இப்போ இதை சால்வ் பண்ண போறோம் நம்ம. அதாவது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு டவர் இருக்கு, ஓகேங்களா? இது ஒரு டவர் இருக்கு. இப்போ டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து ஒரு பால் ஏவை டிராப் பண்றோம். அதே மாதிரி பாட்டம் ஆஃப் தி டவர்ல இருந்து ஃபுட் ஆஃப் தி டவர்ல இருந்து ஒரு பாலை ப்ரொஜெக்ட் பண்றோம், யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது ரீச் ஆகுது. அப்போ ஏ வந்து இந்த கொலைட் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து விஏன்னு எடுத்துங்க. பி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது வெலாசிட்டி ஆஃப் பி வந்து விபின்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் டுவைஸ் தி ஸ்பீட் ஆஃப் பி கொலைட் ஆகும்போது டியூரிங், அதாவது டைரக்ஷன் அப்படி கொலைட் ஆகும்போது, அதான் சொல்லிடுறேன், when the balls collide they are moving in opposite direction சொல்லிட்டு ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து டுவைஸ் தி ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஏ கொலிஷன் நடக்கும்போது இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, at what fraction of the height the building collide அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம்னா டோட்டலா ஹைட் வந்து நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஹைட் வந்து நம்ம இங்க நல்லா கவனிங்க, இந்த கிரவுண்ட்ல இருந்து கொலைட் ஆகிற இது வந்து எவ்வளவு ஃபிராக்ஷன்னா எக்ஸ் ஃபிராக்ஷன் வச்சுக்கலாம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹச்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவு இருக்கு. அப்படின்னா பி வந்து கொலைட் ஆகும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா எக்ஸ்ல இருந்து ஹெச், எக்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் டோட்டல் ஹைட் கவர் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும், மொத்த ஹச் டிஸ்டன்ஸ்ல பி எக்ஸ் ஹெச் டிராவல் பண்ணியிருந்தா அப்ப ஏ வந்து 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடி, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்படின்னா பாடி ஏக்கு எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து டைம் கண்டுபிடிக்கலாம். டைமுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, இந்த 2g எல்லாம் அந்த பக்கம் போயிருங்க. அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிவைடட் பை ஜி போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. புரியுது உங்களுக்கு? அடுத்து பால் பிக்கு எடுக்கலாம். பால் பி வந்து கிரவுண்ட்ல இருந்து தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஹெச் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு, யூடி மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஹெச், யூடி மைனஸ் ஏ மைனஸ் போறோம்னா ஆக்சலரேஷன் வந்து டவுன்வோர்டு இருக்கு, அதனால டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நமக்கு டைம் ஆல்ரெடி இங்க ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் பை ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டைமை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா, அதாவது இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிவைட் பை ஜின்னு போட்டுருங்க, மைனஸ் இந்த ஆஃப் ஜி டி ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆஃப் ஜி டி ஸ்கொயர், இந்த ஆஃப் ஜி டி ஸ்கொயர் அப்படியே இங்க கொண்டு வந்து ஆஃப் ஜி டி ஸ்கொயர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிருங்கப்பா. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ் 1 ஹெச் இருக்கு இல்லைங்களா, இது அந்த பக்கம் சிம்பிளை பண்ணுங்க. எக்ஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிவைட் பை ஜின்னு போட்டுட்டு இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஹெச் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ஹெச் பிளஸ் எக்ஸ் ஹெச்னு வருதா. இப்போ இந்த எக்ஸ் ஹெச் இந்த எக்ஸ் ஹெச் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஹெச் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிவைட் பை ஜி அப்படின்னு கிடைக்குது. எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நல்லா பாருங்க, இங்க இந்த ஹெச் இங்க ரூட் ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ரூட் ஹெச் இந்த ஹெச் கேன்சல் பண்ணா இங்க ரூட் ஹெச்னு இருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு, இங்க ரூட் ஹெச்னு இருக்கு. இதுல இருந்து யூ கண்டுபிடிக்கலாம். யூ இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ரூட் ஆஃப் இந்த ஜி எந்த பக்கம் இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஜி ஹெச் டிவைட் பை இந்த 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. இது வந்து இனிஷியல் ஸ்பீடுன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா, அவங்க கொடுத்த கண்டிஷன் ஸ்பீட் ஆஃப் when they collide ஸ்பீட் ஆஃப் a is equal to ஸ்பீட் ஆஃப் b அப்படின்னு இருக்கு. ஸ்பீட் ஆஃப் a is equal என்ன வந்திருக்கு சொல்லுங்க, ஸ்பீட் ஆஃப் b இருக்கு. இப்போ ஸ்பீட் ஆஃப் a க்கு வந்து என்ன ஃபார்முலா, v ஸ்கொயர். உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். எந்த ஃபார்முலா தெரியும்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ஃபார்முலா தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து a க்கு வந்து 0ன்றதுனால அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணுவீங்க, விஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விபி ஸ்கொயர் அப்படின்னு பண்ணிக்கிங்க. அப்போதான் ஸ்கொயர் வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 தானே, அதனால யூ ஸ்கொயர் 0 போட்டுட்டு வி ஸ்கொயர் பிளேஸ்ல அப்படியே 2 இன்ட்டு ஜி இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் டிராவல் பண்ணியிருக்கு. அப்போ வந்து 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச் அப்படியே போட்டுக்கோங்க. இதே மாதிரி விபிக்கு எழுதும் போது செகண்ட் பாடிக்கு எடுத்தா அது பி பாடிக்கு அது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, அதனால அது 0 போடக்கூடாது. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நம்ம தப்பா எழுதிட்டோம். இங்க கொஸ்டின்ல வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ்
twice the speed of b சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் a வந்து என்ன சொல்லியிருக்காங்க, twice the speed of b சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க twice the speed of b போடணும். அப்ப இங்க twice the speed of b போடணும். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது இங்க 4 வந்திருக்கும். va is equal to twice the vb என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப va square is equal to ஸ்கொயர் பண்ணும்போது 4 times of vb ஸ்கொயர் வரும். அப்ப இங்க 4 டைம்ஸ்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க 4 டைம்ஸ் போட்டுட்டு இந்த vb ஸ்கொயர் போடும்போது v ஸ்கொயருக்கு என்ன வருது பாருங்க, v ஸ்கொயர் minus u ஸ்கொயர் equal to 2as தானே. அப்ப v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் minus 2as போடணும். சரி, u ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடும். u ஸ்கொயர்னு போட்டுட்டு a வந்து g வரும். a வந்து g minus 2 into g into displacement எவ்வளவு போயிருக்கு பாருங்க, b பாடி வந்து x into h distance போயிருக்கு. அதனால x into h அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர், இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி u வேல்யூ கொண்டு போய் நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க, 2g into 1 minus x into h is equal to 4 into இந்த u ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ரூட் போயிடும். அப்போ gh divided by 2 into 1 minus x அப்படின்னு இருக்கு, equal to minus 2g into x into h அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம எது எது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க gh, இந்த gh, இங்க gh கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு 4 இருக்கு, இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆக மொத்தம் இங்க 1 minus x தான்ப்பா இருக்கு. 1 minus x இருக்கா, ஈக்குவல் டு இந்த 2 உள்ள போச்சுன்னா இங்க 2 கேன்சல் ஆயிட்டு அப்ப இங்க 1 by 1 minus x மட்டும் இருக்கும். இந்த 2 இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 இன்ட்டு இந்த 2 வந்து 4 கிடைச்சிரும் நமக்கு. ஸோ minus 4xன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். இந்த 1 minus x இங்க வந்துருச்சுன்னா 1 minus x whole square is equal to 1 minus இங்க எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணிருக்கோம், 4x into 1 minus x அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 minus x whole square என்ன சொல்லுங்க, 1 plus x square minus 2x is equal to இங்க 1 minus இங்க 4x into 1 4x minus 4x into x minus x வந்து plus 4x square. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். இந்த x ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 4x ஸ்கொயர்ல x ஸ்கொயர் போனா 3x ஸ்கொயர், இந்த மைனஸ் 4xல 2x போனா minus 2x is equal to 0ன்னு வந்துருதுங்களா? இதை சால்வ் பண்ணா x into 3x minus 2 is equal to 0ன்னு வரும். அப்போ either x equal to 0ன்னு சொல்லலாம், or x 3x is equal to 2ன்னு சொல்லிட்டு x is equal to 3/2ன்னு வந்துடும். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0ன்றது வராது, கிரவுண்டில் வராது, ஒரு பர்டிகுலர் ரைட்டில் தான் கொலைட் ஆக போகுது. அதனால 3/2 தான் நமக்கு, சாரி 3/2 இல்லை 2/3 இங்கே x 3x equal to 2 தானே, அப்போ 2/3. அப்போ x equal என்ன வரும் சொல்லுங்க, 2/3ன்னு வந்திருக்கு. ஸோ 2/3ன்றது கரெக்டான ஆன்சர். அப்போ 2/3 பாருங்க, 7th கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A glass windscreen whose inclination with the vertical can be changed is mounted on a car. The car moves horizontally with a speed of 2 meters per second. At what angle alpha with the vertical should the windscreen be placed so that the raindrops falling vertically downward with velocity 6 meters per second strike the windscreen perpendicularly அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ரெயின் வந்து வெர்டிக்கலி இப்படி ஃபால் ஆகுது, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வந்து எப்படி இருக்கு, 6 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. கார் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, கார் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் கார். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி போறதுனால வெலாசிட்டி ஆஃப் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் கார் இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம். இது வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த காருக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த இது வந்து இப்படி பர்பண்டிகுலரா இருக்கணும், அந்த ஷீல்டுங்க வந்து இப்படி பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆல்பா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காருடைய விண்ட் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, அந்த இது அது வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் ஹாரிசான்டல் தான் ஆல்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல பாருங்க, அட் வாட் ஆங்கிள் ஆல்பா வித் தி வெர்டிக்கல் should the wind screen be placed அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து விண்ட் ஸ்கிரீன் எப்படி இருக்கணும்னா வித் வெர்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெர்டிக்கல் நம்ம ஹாரிசான்டல் எடுத்திருக்கோம், வித் வெர்டிக்கலுக்கு போயிடணும். ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே வரக்கூடாது, ஆல்ஃபா வித் வெர்டிக்கல் தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ வந்து வித் வெர்டிக்கல்னு எடுத்துக்கலாம். கொஸ்டின் நல்லா கவனிங்க.
இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லிங்கன்னா, இந்த விண்ட் ஸ்கிரீன் இதுதான் விண்ட் ஸ்கிரீன் வச்சுங்க. இது வந்து பர்பண்டிகுலர் டு ரைன் இருக்கணும்ட்டாங்க. வித் வெர்டிக்கல் வாட் ஆங்கிள் இட் ஷுட் இது ஆல்ஃபா ஆங்கிள் ஷுட் மேக் வெர்டிக்கல் சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவா இருக்கணும்னா அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வரும். அப்போ இது 90 மைனஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வந்திருக்கும். அப்போ வந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வருது. இது வந்து 90 மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வருது. ஸோ தட் இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் இது வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து வெலாசிட்டி ஆஃப் கார் மாடுலஸ்ல எழுதுனா வெலாசிட்டி ஆஃப் கார் வந்துடும். ஆப்போசைடு வந்து வெலாசிட்டி ஆஃப் ரைன். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரைன் பை வெலாசிட்டி ஆஃப் கார்னு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரைன் எவ்வளோ 6, வெலாசிட்டி ஆஃப் கார் மாடுலஸ்ல எழுதும்போது 2ன்னு வருது. 6 and 2 கேன்சல் பண்ணா 3 வருது. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் பார்ப்போம். ஆல்ஃபா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 3ன்னு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்குப்பா. 8th கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து 9th கொஸ்டின் போலாம் பாருங்க. A swimmer crosses a flowing stream of width W to and fro in time t1. The time taken to cover the same distance up and down the stream is t2. If t3 is the time the swimmer would take to swim a distance 2W in still water, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரிவர் வந்து கிராஸ் பண்றதுக்கு டைம் போயிட்டு அப் அண்ட் டவுன் வரதுக்கு t1 டைம், அடுத்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு வரதுக்கு t2 டைம். இதே ஸ்டில் ரிவர் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுல 2W டுவைஸ் தி வித் வந்து டிராவல் பண்றது டைம் டேக்கன் வந்து t3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ t1 t2 t3க்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் ரிவர்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரிவர்னு எடுத்துக்கலாமா? இந்த வித்து தான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாக்டா பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி நீங்க போனோம்னா, பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போயிருக்கணும்னா வந்து உங்களுக்கு டைரக்டா மூவ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆப்போசிட் கொஞ்சம் ஆங்கிள் நீங்க மூவ் பண்ணணும். அப்படின்னா ஏல இருந்து பி இந்த டைரக்ஷன் இப்படி மூவ் பண்ணணும். ஏல இருந்து பி இந்த டைரக்ஷன்ல யூ ஸ்பீட்ல மூவ் பண்ணாதான் இப்போ ரிவர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அது கேபிட்டல் வின்னு எடுத்துங்க. மேன் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுனா ரிசல்டன்டா இந்த இப்படி போயிடலாம். அதாவது ரிவர் வெலாசிட்டி வி இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லைங்களா? இந்த யூ விக்கும் யூக்கும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் வந்துடும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்போ வந்து நீங்க டுவர்ட்ஸ் ஏல இருந்து பிக்கு இப்படி போயிடலாம். நெட் வெலாசிட்டி இப்படி வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் சி எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ டைம் டேக்கன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் டு மூவ் ஃப்ரம் ஏ டு பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா வி டைம் டிஸ்டன்ஸ் இஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அதாவது உங்களுக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் வரும். டிஸ்டன்ஸ் வந்து டபிள்யூ பை டைம். அப்போ டைம் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க எவ்வளோ ஒமேகா கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து விஆர்னு போட்டுங்க. இது ஏல இருந்து பிக்கு போகிறது. T1 என்ன சொல்லுங்க, ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏக்கு வரணும். அப்போ 2 இன்ட்டு டின்னு வரும். அப்போ 2 இன்ட்டு ஒமேகா டிவைட் பை விஆருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், இதுதான் வந்து T1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம் பாருங்க. இப்போ வந்து செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டு வருது. இப்படி அப்ஸ்ட்ரீம் இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல போயிட்டு அடுத்து டவுன் ஸ்ட்ரீம்ல வரணும். இப்படி போயிட்டு வரதுக்கு வந்து இது இது எவ்வளவு வித்து போறாங்க, இதுவும் டபிள்யூ வித்து தான். ஏ டு பி வந்து டபிள்யூ வித்து. இப்படி போயிட்டு வரது டைம் T2ன்றாங்க. சரிங்களா? ரிவர் வெலாசிட்டி வின்னு எடுத்துங்க, மேன் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கங்க. இந்த கேஸ்ல என்ன வரும்னா ஏ டு பி போற டைமையும் அடுத்து பி டு ஏ வர டைமையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஏ டு பி போறது டிஸ்டன்ஸ் டிராவல் பை வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவரும் இவர் ஃப்ளோ ஆகுறது சேமா இருக்குனால யூ பிளஸ் வி அப்படின்னு எடுத்துங்க. பிளஸ் பில இருந்து ஏக்கு வரதுக்கு டைம் வந்து வித் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைட் பை யூ மைனஸ் வி. அதாவது வெலாசிட்டி ஆஃப் மேன் கிரேட்டர் தேன் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருந்தால் தான் இது பாசிபிளா இருக்கும். இதுல இருந்து T2 இஸ் ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுங்க. என்ன வரும் சொல்லுங்க, யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். இது எல்சிஎம் எடுக்கும்போது யூ ரெண்டு டைம் இருக்கு, வி வந்து பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 2UW அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. எப்படின்னா ஸ்டில் ரிவர்ல மூவ் ஆகுறது. ஸ்டில்லா அதாவது ரெஸ்ட்ல வாட்டர் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது டிராவல் பண்றதுக்கு டைம் வந்து T3, தட் இஸ் 2W டுவைஸ் தி வித் மூவ் ஆகுறாங்க பாருங்க. ஸ்டில் அதாவது if T3 is the time the swimmer would take to swim distance of 2W in still water அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? சரி, அப்படின்னா ஸ்டில் வாட்டர் இருக்கு. இந்த 2W பை வெலாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க? யூன்னு வந்துருது. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இங்க கவனிங்க இப்போ T1 ஸ்கொயர் என்ன வருது பாருங்க. ஸ்கொயர் பண்ணுங்க. T1 ஸ்கொயர் பண்ணா 4W ஸ்கொயர் டிவைடட் பை U ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் வருதுங்களா? இது ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 3யும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. என்ன வருது பாருங்க. T2 இன்ட்டு T3 நியூமரேட்டர் பாருங்க. இங்க வந்து என்ன பாருங்க, இங்க 2 இருக்குங்களா? இங்க 2 இருக்கு. 2 இன்ட்டு 2 நமக்கு 2 இன்ட்டு 2 என்ன வருதுன்னா 4ன்னு வந்துருது. ஓகேங்களா? அடுத்து இந்த W இருக்கு, இங்க W இருக்கு, W ஸ்கொயர்னு போட்டாச்சு. இங்க U இருக்கு, டிவைடட் பை இங்க ஒரு U இருக்கு. அடுத்து இங்க டிவைட் பை U ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து U கேன்சல் பண்ணிருங்க. அப்போ T2 இன்ட்டு T3 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா 4W ஸ்கொயர் டிவைட் பை U ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணது ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 2வும் 3யும் ஸ்கொயர் பண்ணது ஈக்குவேஷன் பி எடுத்துங்க. இது ரெண்டுத்திலையும் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. அப்படிதானப்பா? ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் ஏல பாருங்க ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவேஷன் பில ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுக்கலாம். அப்போ பாருங்க T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T2 இன்ட்டு T3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு T2 இன்ட்டு T3 எந்த ஆப்ஷன் வருது பாருங்க. T1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்திருக்கு. ஸோ T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T2 இன்ட்டு T3 என்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A point mass starts moving in straight line with the constant acceleration a from rest at t equal to 0. At time t equal to 2 seconds, the acceleration changes the sign, remaining the same in magnitude. The mass returns to the initial position at time t equal to t naught after start of motion. அப்படியே நல்லா பாருங்க, ஒரு மாஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. t equal to 0 ரெஸ்ட்ல இருக்கு. t equal to 2 செகண்ட்ல ஆக்சலரேஷனுடைய சைன் மாறிச்சு. அப்போ ஆனா மேக்னிட்யூட் சேம் வந்திருக்கு. அப்புறம் திருப்பி இனிஷியல் பொசிஷனுக்கு மாஸ் வரணும். அதுக்கு எவ்வளவு டைம்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்கப்பா. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க நம்ம இப்போ. ஸோ இந்த சம்ம இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. அப்போ இப்போ இந்த இப்படி ஒரு எடுத்துக்கலாம் பாருங்க. டைம் t ஈக்குவல் டு 0ல இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0. கரெக்டுங்களா? அடுத்து 2 செகண்ட் வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கும். இங்க ஆக்சலரேஷன் ஏன்னு வந்திருக்கு. ஆனா 2 செகண்டுக்கு அப்புறம் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் மாறிடுது. அப்படின்னு ரிட்டார்டேஷன்ல போகும். அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து இங்க ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0க்கு வந்துடும். அடுத்து 0க்கு வந்ததுக்கு அப்புறம் இது ரிட்டர்ன் ஆயிட்டு இப்படி இங்க வருது. இப்படி வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்க வரது டைம் இப்போ வந்து இங்க 0ல இருந்து 2 செகண்ட் வரது. இது 2 இந்த டைம் வந்து 2 செகண்ட் எடுத்துங்க. சரிங்களா? அடுத்து 2 செகண்ட்ல இருந்து இங்க வெலாசிட்டி 0 வர வரைக்கும் டைம் வந்து நம்ம ஒரு T1ன்னு எடுத்துக்கலாம். திருப்பி வெலாசிட்டி 0ல இருந்து திருப்பி ஃபைனல் பாயிண்ட், அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் சி வச்சுங்க. ஏல இருந்து பி வரைக்கும் ஆக்சலரேட் ஆகுது. பில இருந்து சி வந்து ஆக்சலரேஷன் டைரக்ஷன் மாறினால ரிட்டர்ன் ஆயிட்டு ரெஸ்ட்டுக்கு வருது. சில இருந்து திருப்பி ஏக்கு ரிட்டர்ன் வரதுக்கு இந்த டைம் T2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கேஸ்ல ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்க சம் வந்து சால்வ் பண்ணணும் இல்லைங்களா? இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க ஏல இருந்து பிக்கு போகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லையா? அப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஏல இருந்து பிக்கு போகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு வந்திருக்கு. அதுல இருந்து ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் ஏ இன்ட்டு டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பில இருந்து சிக்கு போகும்போது இனிஷியல் வெலாசிட்டி வி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன வருது சொல்லுங்க? ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 போட்டீங்கன்னா v இஸ் ஈக்குவல் u பிளஸ் ஏ இன்ட்டு டி டேஷ்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து மைனஸ் போடணும். ஃபைனல் வெலாசிட்டி 0. யூ வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த பில இருக்கிற வி தான் இங்க வரும்போது பிக்கு இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இது வின்னு போட்டுக்கலாம். அப்போ v இஸ் ஈக்குவல் இந்த ஏக்கு ஒரு மைனஸ் போட்டுட்டீங்கன்னா ரைட் சைடில் வரும்போது பிளஸ் ஆயிரும், ஏடி டேஷ் வருது. அப்போ v வந்து என்னது ஆல்ரெடி ஏடின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஏடி ஈக்குவல் டு ஏடி டேஷ்னு வந்ததுனால ஏ கேன்சல் ஆகிட்டு டி டேஷ் ஈக்குவல் டி. டி வந்து எவ்வளவுங்க சொல்லுங்க? 2 செகண்ட்னால டி டேஷ் ஈக்குவல் 2 செகண்ட் வந்திருக்கு. அப்படின்னா T1 வந்து 2 செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னா அதே மாதிரி இங்க ஏல இருந்து பிக்கு டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் S1 எடுத்தோம்னா பில இருந்து சி டிராவல் ஆனது அதே டிஸ்டன்ஸ் தான் வரும், S1 தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த S1க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த S1க்கு வந்து ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தான் ஆஃப் ஏ இன்ட்டு டி வந்து 2 ஸ்கொயர் போட்டோம்னா அப்போ S1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா 2 ஸ்கொயர் போட்டா 2 கேன்சல் ஆகிட்டு 2aன்னு வருது. அப்போ S1 இது S1 மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்? சில இருந்து ஏக்கு வரும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகுதுன்னா சி டு ஏ டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 2 தி 2aன்னு போட்டுங்க. அப்போ 4aன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ 4a டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகணும்.
இப்போ சில இருந்து ஏக்கு டிராவல் ஆகிற டைம் டீன்னு எடுத்துட்டு இனிஷியல் லாஸ் 0 போட்டிங்கன்னா ஆஃப் ஏ டி ஸ்கொயர்னு போட்டுங்க, T2 ஸ்கொயர் போட்டுங்க. ஏ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, அந்த 2 இங்கே போச்சு, 2 × 4 8 வந்துட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுங்க. T2 ஸ்கொயர் தானே 8. அப்போ T2 ஈக்குவல் என்ன வருதுன்னா 2√2ன்னு வந்திருக்கு. அப்போ டைம் மொத்த டைம் டிராவல் பண்ணுறதுக்கு டைம் டேக்கன் ஏ டு பி போகிற டைமு கரெக்டுங்களா, ப்ளஸ்ஸு பி டு சிக்கு போகிற டைமு ப்ளஸ் அடுத்து சியிலேருந்து ஏக்கு போகிற டைம், இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஏலேருந்து பி போகிற டைம் 2ன்னு பார்த்துட்டோம், பிலேருந்து சி போகிறது 2 செகண்ட் பார்த்தாச்சு, சிலேருந்து ஏ போகிறது நமக்கு 2√2ன்னு வந்துருச்சு. அப்போ ஆக மொத்தம் எல்லாமே சேர்ந்து என்ன வருது பாருங்கள், 4 + 2√2 அப்படின்னு வந்திருக்கு ஆன்சர். ஸோ நமக்கு என்ன வரணும் இப்படி பார்த்தீங்கன்னா, அப்போது ஆன்சர் வந்து 4 + 2√2ன்னு வந்திருக்கணும். ஸோ 4 + 2√2ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.